வெல்கம் டு மோஷிஸ் சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி சுறா மீன் குழம்பு. அண்ட் இது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள், இன்னைக்கு 600 கிராம் சுறா மீனை கடையில் தோல் நீக்கி வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தய விதைகள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் எப்பவுமே மீன் குழம்புனா தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும். ஸோ 4லேருந்து 5 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். அண்ட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன். அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அண்ட் தாளிக்கு கருவேப்பிலையும் அண்ட் கார்னிஷ்க்கு கொத்தமல்லியும் வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஒரு சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் தண்ணி அண்ட் 2 நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனை போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தய விதைகளை இப்போ போடுவோம். ஸோ வெந்தய விதையை போட்டோன்னே கருவேப்பிலையை போடுவோம். அண்ட் எனக்கு வந்து பூண்டோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது. அதனால நான் பூண்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணினா பூண்டு ஸ்மெல் நிறையா வரும் ஏன்னா எண்ணெயில் போட்டோன்னே. ஆனால் எனக்கு பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்காதனால நான் வெங்காயத்தோடையே பூண்டை போட்டிருக்கேன். அண்ட் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நானே சமையலும் செஞ்சுட்டு நானே ரெக்கார்டும் பண்ணனாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் வந்து இன்னும் குவாலிட்டியோட பண்ணுறேன். ஸோ இந்த வெங்காயத்தை போட்டோன்னே வெங்காயம் நல்லா வதங்கணும். இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்தால் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விடுங்க. ஸோ நல்லா பூண்டு ஸ்மெல் இப்போவே வரும் கொஞ்சம். ஸோ உப்பு சேர்த்தோன்னே வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா கண்ணாடி மாதிரி வந்தோடனே ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவெல்லாம் எடுத்து போட்டுருவோம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அண்ட் 4லேருந்து 5 ஸ்பூன் மல்லித்தூள். இது மூணுத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்பூனில் தான் நாங்கள் எடுத்துருக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 4 to 5 ஸ்பூன் மல்லித்தூளும் அதில் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் இது மூணுத்தையும் எடுத்தேன். ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னே 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி பழத்தை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த தக்காளியை போட்டாச்சு. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகும் எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரத்துக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, தொக்கு மாதிரி வரணும். இது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தொக்கு மாதிரி வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 2
நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சிருக்கோம்ல புளிய, நல்லா திக்கா கரைச்சிருக்கோம். இதை ஊத்திடுங்க. நல்லா கலந்து விடுங்க. அண்ட் அரைச்சி வச்ச வெங்காயம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டும் சேர்த்து கலந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகணுங்க. ஸோ அது வரைக்கும் முதல்ல கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த புளி தண்ணி ஊற்றோடனே கொஞ்சம் கொதிச்சோடனே ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். ஏன்னா கொதி வரட்டும் புளி. எல்லாம் ஒன்றா சேரணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்னதாக அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடுறோம். இதனால் திக்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயத்தை அரைச்சி போடுறோம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். ஸோ பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஒரு கொதி வருது. ஸோ இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா கோல்டுக்கெலாம் ஒரு நல்ல ரெசிபிங்க இது. கோல்டு வந்தால் நல்லா இந்த மாதிரி சுறா மீன் குழம்பு வச்சு கொடுத்தா சீக்கிரமே கோல்டு சரியாயிடும். அண்ட் முக்கியமாக டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்கறது நல்லா பால் சுரக்கும். கம்பல்சரி கொடுக்கணும் இது. இப்போ நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிவிடுவோம் கொதிச்சோடனே. ஸோ ஒன்ஸ் மீன் துண்டுகள் போட்டோடனே ஒரு மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வச்சு ஒரு கொதி வந்து இறக்கிடுவோம். ஸோ மீன் நல்லா உடையாமல் கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா மீன் உடஞ்சிடும். நல்லா கொதிக்குது குழம்பு. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நுர கட்டி இருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கம கமன்னு வாசனை வருதுங்க சுறா மீன் குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மோஷிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ போடுறாங்க. ஸோ இப்போ சுவையான சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.